தரம் 4 மாணவர்களுக்கான 3ஆம் தவணை பரீட்சை கணித வினாத்தாளத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப முதலாவது தரப்பட்டுள்ள உருவில் வரையக்கூடிய சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையா. அப்ப இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற உருவில நீங்கள் எத்தனை சமச்சீர் கோடுகள் வரையலாம்ன்றதை பார்த்துக் கொள்வோம். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சதுரம். அப்ப சதுரத்தை நாங்கள் 4 பகுதிகளாக மடிக்க முடியும், சமனான 4 பகுதிகளாக. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு ஒரு கோடு, இந்த மூலையில இருந்து இந்த மூலைக்கு ஒரு கோடுன்னு சொல்லி 4 பகுதிகளாக இதை மடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இந்த உருவில வரையக்கூடிய சமச்சீர் அச்சுக்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 4. சரியா பிள்ளைகள்? அப்ப 4 போட்ட பிள்ளைகள் சரி போடலாம். அடுத்து 1 கிலோகிராம் 116 ரூபாய் பெறுமதியான சீனியில் 250 கிராம் சீனியை கொள்வனவு செய்த ஒருவர் செலுத்த வேண்டிய சீனிக்குரிய பெறுமதியாம். அப்ப 1 கிலோகிராம் 116 ரூபாய் பெறுமதியாம். அதுல அவர் 250 கிராம் சீனியை தான் கொள்வனவு செய்திருக்கிறார் பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராம். என்ன பிள்ளைகள்? 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராம். அப்ப 1000 கிராம 4ஆ பிரிச்சு ஒரு பகுதி தான் எத்தனை? 250 கிராம். அப்ப 1 கிலோவினுடைய பெறுமதி 116 ரூபாய் சொல்லி சொன்னா பிள்ளைகள், நாங்களும் என்ன செய்யலாம்? அந்த 116 ரூபாவை 1 கிலோவுக்குரிய பெறுமதி தானே, அதை 4ஆ பிரிச்சோம்டா 4ஆ பிரிச்சு ஒரு பங்கின்ற பெறுமதி கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப 116 நாங்கள் 4ஆல வகுக்க போறோம். அப்ப 4ஆல வகுக்கும் போது பிள்ளைகள் 1க்குள்ள 4 அடங்காது, 11க்குள்ள 4 2 தடவை. அப்ப 4 2 8 சொல்லி வரும். அப்ப 11ல 8 கழிச்சோம்டா 3 மீதி, 6 கீழே இறக்கினோம்டா 9 36. சரியா பிள்ளைகள்? அப்ப 9 தடவை வரும் 36க்குள்ள. அப்ப 36ல 36 கழித்தால் 0. அப்ப நாங்கள் 1/4 கிலோ சீனிக்கு கொடுக்க வேண்டிய விலை எவ்வளவாக இருக்க போகின்றது? 29 ரூபாயாக இருக்க போகின்றது. சரியா பிள்ளைகள்? அப்ப 1 கிலோவின் விலையை 4ஆ பிரிச்சு கொள்றீங்க, 4ஆ பிரிச்சு ஒரு பங்கு கொடுக்குறீங்க. ஓகே, ரைட். அடுத்த வினா. IV, VIII ஆகிய உரோம எண்குறிகள் குறித்து நிற்கும் இந்து அரேபிய எண்கள் முறையே தரும் விடையாம். அப்ப இந்து அரேபிய எண்கள் பிள்ளைகள் எல்லாருக்குமே தெரியும் என்ன? அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒருக்கா சொல்லி தந்திருக்கிறேன். ஐ என்று சொல்லி சொன்னால் அது ஒண்ட குறிக்குது என்ன? ஐ என்று சொல்லி சொன்னால் அது ஒண்ட குறிக்குது. பி என்று சொன்னால் அது 5 குறிக்கின்றது. அதே மாதிரி எக்ஸ் என்று சொல்லி சொன்னால் அது 10 குறிக்குதுன்னு சொன்னினா. அப்ப இதுல உரோம எண்ணில நீங்கள் ஐ என்றா 1, 2 ஐ என்றா 2, 3 ஐ என்றா 3, ஐவி என்றா 4. அப்ப ஐவி என்றால் 4. அடுத்தது வி என்றா 5, VI என்றா 6, VII 7. அதே மாதிரி VIII என்றால் 8. அப்ப VIII என்றது 8 குறித்து நிற்கின்றது. IX என்றா 9, X என்றா 10. அப்ப இதுல எங்களுக்கு தந்திருக்கிறது IV 4ம் VIII 8ம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப முறையே தரும் விடை என்று கேட்டபடியால முறையே என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? முதலாவதாக தரப்பட்டிருக்கின்ற ரோம எண்ணின் பெறுமதி முதலாவதாக இருக்க வேண்டும், இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ரோம எண்ணின் பெறுமதி இரண்டாவதாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் இந்த முறையே என்ற சொல்லினுடைய அர்த்தம். அப்ப முதலாவதாக இங்க 4 கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இரண்டாவதாக 8 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அப்ப எத்தனையாவது விடையில இருக்குது? 3ஆவது விடையில தான் பொருத்தமாக இருக்கின்றது. முதலில 4ம் இரண்டாவதாக 8ம். சரியா? அப்ப 3ஆவது விடையை தெரிவு செய்து கொள்ளுவீங்க. சரியா பிள்ளைகள்? அடுத்த வினாவுக்கு போய் கொள்ளுவோம். ஒரு வாங்கில் 3 பிள்ளைகள் அமரலாம் எனின் 293 பிள்ளைகள் அமருவதற்கு தேவையான வாங்குகளின் எண்ணிக்கையாம். அப்போ ஒரு வாங்கில எத்தனை பேர் இருக்கலாம்? 3 பேர் தான் இருக்கலாம். அப்ப 293 பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள். அப்ப 293 பேருக்கும் நாங்கள் வாங்கு கொடுக்க போறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப வாங்கு கொடுக்கல ஒரு வாங்கில எத்தனை பேர் தான் இருக்கலாம்? 3 பேர் தான் இருக்கலாம். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த 293 பிள்ளைகளை 3 பிள்ளைகளாக பிரிக்க போறோம். ஏன் 3 பிள்ளையா பிரிக்கிறோம்? 3 பேருக்கு ஒரு வாங்கு தானே, அதனால 3 பிரிக்கிறோம். அப்ப 3ஆல வகுக்கும் போது 2க்குள்ள 3 அடங்காது,
23 29 3 9 தடவை அடங்கும். 3 27 என்று சொல்லி விட கிடைக்கும். அப்ப 9 7 கழிச்சா 2 மீதி 3 கீழே இறக்கினோம்டா 23. அப்ப 23க்குள்ள 3 7 தடவை தான் அடங்கும். 3 21. அப்ப 3 1 கழிச்சா 2 மீதி. அப்ப நினைவில் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், 3 3 3ஆக எத்தனை பேர் இருக்கலாம்? 97 வாங்குகள் 3 3 3 பேர் படி இருக்கலாம். ஆனா 2 பேருக்கு என்ன இல்ல? மேசை இல்ல. அவையில 3 பேரா பிரிக்க முடியுமோ? இல்ல. ஆனா 2 பேர் தான் எஞ்சி இருக்கணும். அப்ப அவையில வெறும் நிலத்துல இருக்க விடலாமோ? இல்ல. அப்ப அந்த 2 பேர்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இன்னும் ஒரு வாங்கு எடுக்க வேண்டும். அப்ப 3 3 பிள்ளைகளாக 97 தொகுதி இருக்குது. அதே போல இந்த 2 பிள்ளைகளுக்காக இன்னும் ஒரு வாங்கு எடுக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு தேவையான வாங்குகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்க போன்றது? 98 வாங்குகள். சரியா பிள்ளைகள்? ஒரு பாத்தியில் 4 கத்தரி நாற்றுகள் வீதம் 89 பாத்திகளில் நாட்டுவதற்கு தேவையான கத்தரி நாற்றுகளின் மொத்த எண்ணிக்கையா. சரியா பிள்ளைகள்? அப்ப ஒரு பாத்தியில 4 கத்தரி நாற்று தானா. அப்ப அப்படி 89 பாத்திகள் இருக்குதாம் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? அப்ப 89 பாத்திகளிலேயும் 4 வீதம் நாங்கள் நாட்ட போறோம்டா 4ஆல பெருக்கிறோம். அப்ப 89 4ஆல பெருக்கும் போது 9 நாங்க 36 6 எழுதி 3 மிச்சம். எண்ணாங்க 32 3 35. அப்ப எங்களுக்கு தேவையான நாற்றுகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்க போன்றது? 356 நாற்றுகள். அப்ப 900ற்கு முந்தைய எண்ணிற்கும் 800ற்கு பிந்திய எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசமா. அப்ப 900க்கு முந்தைய எண் எத்தனை? அதை காணுறதுக்கு 900ல இருந்து 1 கழிக்கிறீங்க. 900க்கு முந்தைய எண். அப்ப முந்தைய எண்ணா 1 கழிக்க வேணும். அப்ப இங்க கடன் வேண்டினா 10ல 1 கழிச்சா 9. இது கடன் கொடுத்தாலும் 9. அப்ப 9 அப்படியே கீழே வரும். இது 8. அப்ப முந்தைய எண் 899. 800ற்கு பிந்திய எண்ணா. அப்ப பிந்திய எண்ணா 1 கூட்ட வேணும். அப்ப 800ஓட 1 கூட்டுறீங்க, பிந்திய எண் கிடைக்கும் 801. அப்ப உங்களை கேட்டது என்ன? 900ற்கு முந்திய எண்ணிற்கும் 800ற்கு பிந்திய எண்ணிற்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப வித்தியாசம் என்னென்ன வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம்? கூடிய எண்ணில இருந்து, அதாவது கூடிய பெறுமதி உள்ள எண்ணில இருந்து குறைந்த பெறுமதி உள்ள எண்ணை கழிக்கின்ற போது வித்தியாசம் கிடைக்கும். அப்போ 9ல இருந்து 1 கழிச்சிங்கள் என்றால் 8, 9ல 0 கழித்தால் 9, 8ல 8 கழித்தால் 0. அப்ப வித்தியாசம் எத்தனை? 98. சரியா பிள்ளைகள்? அப்ப முதலாவது விட தெரிவு செய்து கொள்ளுவீங்கள் 98. நேர்கோட்டு படத்தில் தரப்பட்டுள்ள நகரங்களுக்கு இடையிலான தூர அளவுகளை கருத்தில் கொண்டு விடை எழுதுகவா. சரியா பிள்ளைகள்? இந்த நகரங்களுக்கு இடையிலான தூரங்களை கருத்தில கொண்டு விடை திரட்டுக்குமா. அப்ப தூரங்களை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது தரப்பட்ட தரவை முதல்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏ என்ற நகரத்தில இருந்து இந்த டி என்ற நகரம் வரையிலான மொத்த தூரம் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த மொத்த தூரம் 817 மீட்டரா. சரியா? 817 மீட்டர். அதுல இந்த ஏல இருந்து பி வரையான தூரம் 248, இந்த சில இருந்து டி வரையான தூரம் 285 ஆகும். சரியா பிள்ளைகள்? 285 ஆகும். அப்ப இதை வச்சு கொண்டுதான் இப்ப நாங்கள் கேள்வியை பார்க்க போறோம். படிவாக்க கவனிங்கோ. இந்த கேள்வியில பிசி ஆகிய நகரங்களுக்கு இடையிலான தூரம் தான் கேட்டு கிடக்கு. இந்த பாருங்கோ, இந்த இடைவெளிக்குரிய தூரம் தான் உங்களை கேட்டிருக்குது. அப்ப என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு மொத்த தூரம் தெரியும் தானே ஏல இருந்து டி வரைக்கும். ஓகே, அது தனியே இருக்கட்டும். இப்ப இந்த ஏல இருந்து பி வரையான தூரத்தையும் சில இருந்து டி வரையான தூரத்தையும் என்ன செய்ய போறீங்கள்? கூட்ட போறீங்கள். ஏனென்றதை பார்த்து கொள்ளுங்க. 248ஐயும் 285ஐயும் கூட்டி கொள்ள போறீங்க. அப்ப இந்த 2 இலக்கங்களையும் கூட்டுகின்ற போது பிள்ளைகள் 8 5 13. அப்ப 13க்கு 3 எழுதி ஒரு மிகுதி. 8 4 12, 12 1 13, அதுக்கு 3 எழுதி ஒரு மிகுதி. 2 2 4, 4 1 5.
அப்ப இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தூரங்களை நாங்கள் கூட்டுகின்ற போது 533 விடையாக கிடைக்கின்றது. அப்ப வடிவா பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த 817ன்றது மொத்த தூரம். அப்ப இந்த மொத்த தூரமாகிய இந்த 817 இருந்து தெரியும், 817 இருந்து இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 248ஐயும் இந்த இரண்டு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 285ஐயும் கழிக்க போறோம். அப்ப அது ரெண்டையும் நாங்கள் கூட்டி எடுத்து வச்சிருக்கோம். எத்தனை? 533. அப்ப ரெண்டையும் கழிச்சு விட்டா இதுதான் மிஞ்சும் பிள்ளைகள். இந்த பியில இருந்து சிக்குள்ள தூரம் தான் மிஞ்சும். அப்ப 817 இருந்து 533 கழிக்கிறோம். அப்ப கழிக்கும் போது பிள்ளைகள் 7ல 3 கழித்தால் 4, 1ல 3 கழிக்க முடியாது, கடன் எடுத்தா 11ல 3 கழித்தால் 8. இந்த கடன் கொடுத்ததால இவர் 7ஆ மாறி இருப்பார். 7ல 5 கழிச்சா 2. அப்ப இங்க பியில இருந்து சி வரையான தூரம் 284 மீட்டர் என்று சொல்லி கிடைக்கும். தரப்பட்ட 4 இலக்கங்களையும் ஏறு வரிசைப்படுத்தும் போது கடைசியில் இருந்து இரண்டாவதாக இருக்கும் இலக்கமா. அப்ப ஏறு வரிசைப்படுத்த போகின்றோம். அப்ப ஏறு வரிசைப்படுத்துறா வடிவா பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். குறைஞ்சதுல இருந்து தான் கூடியது வரைக்கும் போகுது. ஓமோ இல்லையோ பிள்ளைகள்? ஏறு வரிசைப்படுத்தும் போது முதலாவது குறைந்த இலக்கம், பெறுமதி குறைந்த இலக்கம். அப்ப இதுக்குள்ள பெறுமதி குறைந்தது எது? 8931 தான் பெறுமதி குறைந்தது. அடுத்தது கொஞ்சம் பெறுமதி கூடியது 9439, கொஞ்சம் பெறுமதி குறைந்தது. அடுத்த இதை விட கொஞ்சம் பெறுமதி கூடியது எதுன்னு பார்க்க போறோம். 9493, இது இதை விட கொஞ்சம் பெறுமதி கூடியது. அடுத்தது 9843, இதுதான் அதிகமான பெறுமதியை உடையது. சரியா பிள்ளைகள்? அப்ப இப்படி நாங்கள் ஏறு வரிசைப்படுத்தி இருக்கிறோம். சிறிதில இருந்து பெருசு வரைக்கும் ஏறு வரிசைப்படுத்தி இருக்கிறோம். இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிருக்கிறோம். அப்ப இப்படி போகக்குள்ள கீழே இருக்கிற இலக்கம் தான் முதலாவது இலக்கம். இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவது, இது நாலாவது. சரியா பிள்ளைகள்? இப்படித்தான் போகும். அப்ப உங்களை கேட்டது கடைசியில் இருந்து இரண்டாவதாக இருக்கும் இலக்கம். அப்ப கடைசியில் இருந்தா இங்க பின்னுக்கு இருக்கிற இலக்கம் எத்தனை? 9843. அப்ப அங்க இருந்து இரண்டாவதாக இருக்கிற இலக்கம்டா இது முதலாவது, இது ரெண்டாவது. அப்ப ரெண்டாவது இலக்கம் எத்தனை? 9493. சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்க விடைய தெரிவு செய்து கொள்ளுவீங்கள் எத்தனை சொல்லி. 9493 இரண்டாவது விடை. சரியா? அடுத்த வினா, வியாபாரி ஒருவர் தன்னிடம் இருந்த 942 பழங்களை 3 குவியல்களாக பிரித்து அதில் ஒரு குவியலில் இருந்த பழத்தை 4 ரூபாய் வீதம் விற்பனை செய்தார். ஏனின் வியாபாரிக்கு கிடைத்த வருமானமா. அப்ப இதுல இருக்கிற சமன்பாடுகளை கொஞ்சம் தெளிவா பார்த்து கொள்ளுங்க. அப்ப வியாபாரிகிட்ட ஆம்பளைகள் 942 பழங்கள் இருக்குதாம். ஓகேவா? இது புரிஞ்சிட்டுதா? ஓகே. அந்த பழங்களை 3 குவியல்களாக பிரிக்கிறாராம் பிள்ளைகள். அப்ப நீங்களும் என்ன செய்ய வேணும்? 942 பழங்களை முதல்ல 3ஆல வகுக்க வேண்டும். ஏன்? 3 குவியலா பிரிச்சு அதில் ஒரு குவியலைத்தான் விற்கிறார். அப்ப 3ஆல வகுத்துக் கொள்றீங்கள். ஒரு குவியலிலே எத்தனை பழங்கள் இருக்கும் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப 3ஆல வகுக்கும் போது பிள்ளைகள் 9க்குள்ள 3 தடவை. அப்ப 3 9 என்று கிடைக்கும். 9ல் 9 கழித்தால் 0. 4 கீழே இறக்கி நீங்கள் என்றா 4க்குள்ள 3 ஒரு தடவை. அப்ப 3 3. 4ல இருந்து 3 கழிச்சீங்கள் என்று சொல்லி சொன்னால் 1. அப்ப அருகில இருக்கிற 2 கீழே இறக்கி கொள்ளுவீங்கள். 12க்குள்ள 3 4 தடவை. 3 12 என்று சொல்லி கிடைக்கும். அப்ப வடிவா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். எங்களுக்கு 3ஆக பிரித்து ஒரு பகுதியின் பெறுமதி கிடைக்குது 314 பழங்கள் என்று சொல்லி. அப்ப இவர் விற்க போகின்ற பழங்கள் எத்தனை பழங்கள்? இந்த 314 பழங்களையும் தான் இவர் விற்க போகின்றார். அப்ப இந்த 314 பழங்களையும் ஒரு பழம் எத்தனை ரூபாய் வீதம் கொடுக்க போறார்? 4 ரூபாய் வீதம் கொடுக்க போகின்றாராம். அப்ப நாங்கள் 314 பழங்களையும் எத்தனையால பெருக்க வேண்டும்? 4ஆல பெருக்க வேண்டும். அப்ப 4ஆல பெருக்கிக் கொள்றோம் பிள்ளைகள்.
நன்னாங்கு 16 என்று சொல்லி கிடைக்கும். அப்ப நன்னாங்கு 16க்கு 6 எழுதி ஒரு மிகுதி. நான் உண்டு 4, 4ஓட ஒன்றை கூட்டினால் 5. அடுத்தது நாம் உண்டு 12. அப்ப வியாபாரிக்கு கிடைத்த வருமானம் எவ்வளவாக இருக்க போன்றது? 1256 ரூபாய். 4 நாட்களில் உள்ள மணித்தியாலங்களின் கூட்டுத்தொகையாம். அப்ப பிள்ளைகளுக்கு சாதாரணமா தெரிய வேணும், ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் இருக்குது? 24 மணித்தியாலங்கள். முற்பகல் என்றது 12 மணித்தியாலங்கள், பிற்பகல் என்றது 12 மணித்தியாலங்கள். அப்போ ஒரு நாளில மொத்தம் 24 மணித்தியாலங்கள் இருக்குது. அந்த 24 மணித்தியாலத்தை 4 நாட்கள் உள்ள மணித்தியாலங்கள் என்று கேட்டது. அப்ப 4ஆல பெருக்கிறோம். அப்ப நன்னாங்கு 16, நாவி 2 8 ஒன்று 9. அப்ப 96 மணித்தியாலங்கள் என்று சொல்லி விடை கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப 96 மணித்தியாலங்கள் மூன்றாவது விடை. அடுத்த வினா, கடை ஒன்றில் தை மாதம் முதல் சித்திரை மாதம் வரை விற்பனையாகிய பேருந்து வண்டிகளின் எண்ணிக்கை நிரல் வரைவின் மூலம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. வரைவை கொண்டு வினாக்களுக்கு விடை தருகவாம். அப்ப என்னத்தின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள்? பேருந்துகளின் எண்ணிக்கை. எந்த மாதத்துல? தை மாதத்திலிருந்து சித்திரை மாதம் வரைக்கும் விற்பனை ஆகிய பேருந்துகளின் எண்ணிக்கை குறித்து காட்டப்பட்டிருக்குதான். அப்ப இதுல முதலாவது கேள்வி, பேருந்து வண்டிகள் அதிகமாகவும் குறைவாகவும் விற்பனையாகிய மாதங்களை முறையே எழுதுக. அப்ப வடிவா ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. இங்கேயும் உங்களை என்ன சொல்ல பயன்படுத்தி கேட்கிறாங்க? முறையே. அப்ப முறையேண்டா என்ன? முதல் மாதத்தை முதலாவதாகவும் இரண்டாவதாக கேட்ட மாதத்தை இரண்டாவதாகவும் எழுத வேணும். அப்ப முதல்ல என்ன கேட்டிருக்குது? அதிகமாக விற்றதை கேட்டிருக்குது. அப்ப இங்க அதிகமாக எந்த மாதத்துல வில்பட்டிருக்குது பிள்ளைகள்? மாசி மாதத்துல. இங்க பாருங்க, மாசி மாதத்துல. அப்ப முதலாவது எதை எழுத வேண்டும்? நீங்கள் மாசி மாதத்தை தான் எழுத வேண்டும். பிறகு குறைவாக எந்த மாதத்துல விற்பனை ஆகி இருக்குது? சித்திரை மாதத்துல. அப்ப ரெண்டாவதாக நீங்கள் எதை எழுத வேணும்? சித்திர மாதத்தை எழுத வேண்டும். விளங்கிட்டதா? அப்ப மாசி கம சித்திரை இதே மாதிரி எழுதி இருந்தா தான் சரி போடலாம். சித்திரை கம மாசி என்று எழுதினா பிழை. ரைட். அடுத்த வினா, பங்குனி மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட பேருந்துகளின் எண்ணிக்கையை விட சித்திரை மாதம் விற்பனை செய்யப்பட்ட பேருந்துகள் எத்தனை குறைவா? அப்ப என்ன செய்ய போறோம்? கூடிய எண்ணிக்கையில இருந்து குறைஞ்சதை கழிக்க வேணும். என்ன பிள்ளைகள்? அப்ப எத்தனை குறைவு அல்லது எத்தனை கூடுதலானது அல்லது எத்தனை வித்தியாசம் என்ற இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரே ஒரு விடதான். என்ன? கூடிய எண்ணிக்கையில இருந்து குறைஞ்ச எண்ணிக்கையை கழிக்க வேணும். அவ்வளவுதான். அப்ப இதுல பங்குனி மாதத்துல எத்தனை விற்பனை செய்யப்பட்டிருக்குது பாருங்கோ. இதுல இந்த தரவுகள் குறிக்கப்படும் போது பிள்ளைகள் 2 2 தான் கூடிக்கொண்டு போகுது. வடிவா கவனிச்சு பாருங்கோ. 2 2 இல்ல கூடுது. 2 4 6 8 10 12 14 2 2 தான் கூடுது. அப்ப அந்த கோட்டுக்கு நேரம் வந்தா தான் அது 2. அது இந்த அரைவாசியில நின்றா 1. விளங்கிட்டா? அப்ப இஞ்சையும் இதுல பங்குனி மாதத்துல விற்பனை செய்யப்பட்டது இந்த இந்த கோட்டின் அரைவாசியோட வந்து முடியுது. அப்ப இந்த கீழே நின்றா 10. அப்ப இந்த இடையில வர வேண்டியது எத்தனை? 11. அப்ப பங்குனி மாதத்துல விற்பனை ஆகியது எத்தனை பிள்ளைகள்? 11. அடுத்தது சித்திரை மாதத்துல அதுக்கும் இடையில தான் நிக்குது. அப்ப அதையும் இழுத்து கொண்டு வந்து பாத்தீங்களா 6க்கும் 8க்கும் இடையில நிக்குது. அப்ப எத்தனை பிள்ளைகள்? அது 7. சரியா? அப்ப சித்திரை மாதத்துல விற்பனை ஆகியது 7. அப்ப இதுல கூடியது எத்தனை? 11. குறைஞ்சது 7. அப்ப 2க்கும் இடையிலான வித்தியாசம் என்ன செய்யறோம்? கழிக்கிறோம். 11ல இருந்து 7 கழிக்க போறோம். 4 வித்தியாசமாக கிடைக்கும். அப்ப விற்பனை செய்யப்பட்ட பேருந்துகள் எத்தனை குறைவு? 4 பேருந்துகள் குறைவு. மாசி மாதத்தில் விற்கப்பட்ட பேருந்துகளில் பாதி எண்ணிக்கையான பேருந்துகளே வைகாசி மாதத்தில் விற்கப்பட்டதெனின். அப்ப மாசி மாதத்தின் அரைவாசியம். அப்ப மாசி மாதத்தில் எத்தனை? 14 பேருந்துகள். அப்ப 14 அரைவாசி என்றா எத்தனை அளவு வகுக்க வேணும்? 2ஆல வகுக்க வேண்டும். 2ஆல வகுத்தால் தான் அரைவாசி. அப்ப 14 2ஆல வகுத்தா எத்தனை பிள்ளைகள்? 7. அப்ப வடிவா பாருங்க, மாசி மாதத்தில் விற்கப்பட்ட பேருந்துகளின் பாதி எண்ணிக்கையான பேருந்துகளே வைகாசி மாதத்தில் விற்பனை செய்யப்பட்டதாம்.
அப்ப வைகாசி மாதத்துல எத்தனை பேருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கும்? 7. அப்ப உங்களை கேட்டது வைகாசி மாதம் விற்கப்பட்ட பேருந்துகளின் எண்ணிக்கை யாது? எத்தனை கொடுப்பீங்க? 7 கொடுப்பீங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப அரைவாசி என்றா 2ஆல வகுப்பீங்கள், கால்வாசி என்றா 4ஆல வகுப்பீங்கள், முக்கால்வாசி என்றா 4ஆல வகுத்துட்டு வார விடைய 3ஆல பெருக்கணும். ஏன்? ஒரு காலின் விட தான் 4ஆல வகுக்கும் போது வரும். அப்ப அதை திருப்பி 3ஆல பெருக்கினாதான் முக்கால் கிடைக்கும். ஓகேவா? தை மாதம் முதல் வைகாசி மாதம் வரை விற்பனை செய்யப்பட்ட பேருந்துகளின் மொத்த எண்ணிக்கை. ஆனா வைகாசி மாதம் நீங்கள் இதுல குறிச்சிருக்கிறீங்களோ? இல்ல. ஆனா நினைவில் வச்சிருக்கிறீங்களே எத்தனை? 7 சொல்லி. ஓகேவா? அப்ப இப்ப உங்களை கேட்ட கேள்வி தை மாதத்தில இருந்து வைகாசி மாதம் வரைக்கும். அப்ப முதல்ல தை மாதம் எத்தனை பார்ப்போம்? 8. இப்ப தை மாதத்துல 8. அதோட எத்தனைய கூட்ட போறோம்? நீங்க கூட்டி கூட்டி கொண்டு போறது தான் இனியா. அடுத்தது மாசி மாதத்துல 14. அடுத்தது பங்குனி மாதத்துல 11. இந்த பாருங்க 11, 10க்கும் 12க்கும் இடையில 11. அடுத்தது சித்திரை மாதத்துல இந்த 7. அடுத்தது அங்கால வைகாசி மாதம் உங்களுக்கு தெரியும் எத்தனை? 7. அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டும் போது உங்களுக்கு எத்தனை கூட்டுத்தொகை கிடைக்குதோ அதுதான் பிள்ளைகள் விற்கப்பட்ட மொத்த வாகனங்கள். அப்ப 8ஐயும் 14ஐயும் கூட்டிக் கொள்ளுவீங்கள், 22 கிடைக்கும். 22ஓட 11 கூட்டிக் கொள்ளுவீங்கள், 33 கிடைக்கும். 33ஓட 7 கூட்டினா 40. 40ஓட 7 கூட்டினா 47. அப்ப விற்கப்பட்ட வாகனங்களின் மொத்த எண்ணிக்கை 47 பேருந்துகளாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப 47 பேருந்துகள் என்று போட்ட பிள்ளைகள் சரி போட்டுக் கொள்ளலாம். சரியா? 47 பேருந்துகள். அடுத்த வினா. கடையில் தை மாதம் முதல் வைகாசி மாதம் வரை நடைபெற்ற விற்பனையில் குறைவாக விற்பனை இடம்பெற்ற 2 மாதங்களையும் தருகவாம். அப்ப குறைவாக விற்பனை இடம்பெற்ற 2 மாதங்கள் என்று கேட்டு கிடக்குது. அப்ப குறைவாக விற்பனை இடம்பெற்ற 2 மாதங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்குள்ள தை மாசத்துல இருந்து வைகாசி மாதம் வரைக்கும் வருகுது. வைகாசி மாதத்துல எத்தனை? 7ன்றது தெரியும் உங்களுக்கு. அப்ப இதுக்குள்ள பாருங்க, இது 8, இது 7. 7 தான் குறைவான எண்ணிக்கை. அப்ப சித்திரை மாதமும் 7 தான், வைகாசி மாதமும் 7 தான். அப்ப எந்தெந்த மாதங்களில குறைவாக விற்பனை ஆகி இருக்குது? சித்திரை கம வைகாசி மாதங்களில். சரியா பிள்ளைகள்? நீங்கள் குறிக்காட்டிலும் அந்த வைகாசி இந்த தரவை நினைவில் வச்சிருந்தா தான் கேள்விக்கு விடை எழுதலாம். அப்ப சித்திரை கம வைகாசி என்று போட்டுக்கொண்டவர்கள் சரி. அடுத்தது பெருக்க சொல்லி இருக்குது, ஈஸியா பெருக்கி இருப்பீங்கள். முதலாவது நன்னாங்கு 16, 6 எழுதி ஒரு மிச்சம், 4 12 மொண்டும் 13, 136. சரியா? அடுத்தது 39 27, 7 எழுதி 2 மிச்சம், 32 6 2 8. அப்ப 87 என்று சொல்லி விட கிடைக்கும். சரியா? அடுத்தது 4 20, 0 எழுதி 2 மிச்சம், 9 4 36, 36ஓட 2 கூட்டினா 38. அப்ப 380 கிடைக்கும். அடுத்து 4வது கேள்விக்கு 93 27, 7 எழுதி 2 மிச்சம், திருப்பியும் 93 27, 27ஓட 2 கூட்டினா 29. அப்ப 297 என்று சொல்லி விட கிடைக்கும். அடுத்த வினா 3 0 0 3 21, 210 என்று சொல்லி விட கிடைக்கும். பின்வரும் வினாக்களுக்கு நெடும் வகுத்தல் முறையில் விடையை பெருகவாம். அப்ப நெடும் வகுத்தல் முறையில தான் விடைய பெற சொல்லி கிடக்குது. அப்ப நீங்கள் இதுக்கு விடைய தனி எழுத தேவையில்லை. நீங்கள் வகுத்தலுக்குரிய செய்க வழியை போட்டு காட்டினா மட்டும் போதும். சரியா? செய்க வழியை போட்டு காட்டி விடைய எடுத்தீங்களா போதும். அதை திருப்பி விடைய தனியே எழுத தேவையில்லை. ஓகே ரைட். அப்ப இதுல பாருங்க, 395 3ஆல வகுக்க போறோம். அப்ப 3ஆல வகுக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், 3க்குள்ள 3 ஒரு தடவை, 3 3 அது சரி. அப்ப 3ல 3 கழிச்சா 0. 9 கீழே இறக்குறீங்கள், 9க்குள்ள 3 3 தடவை, 3 9. 9ல 9 கழிச்சா 0. அடுத்தது 5 கீழே இறக்குறீங்கள், 5க்குள்ள 3 ஒரு தடவை, 3 3. அப்ப 5ல 3 கழிச்சா 2 மீதி வரும். அப்ப உங்களுக்கு விடையாக 131 2 மீதியும் கிடைக்கும்.
இதே மாதிரி விட போட்டிருந்தால் அப்படியே சரி போட்டு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது 896 நான்கால வகுக்க போறீங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப 896 நான்கால வகுக்கும் போது 8க்குள்ள 4 2 தடவை. அப்ப 4 2 8. 8ல 8 கழிச்சா 0. 9 கீழே இறக்குறீங்க. 9க்குள்ள 4 2 தடவை. அப்ப 4 2 8 என்று சொல்லி கிடைக்கும். அப்ப 9ல 8 கழிச்சீங்களா ஒரு மீதி. அப்புறம் 6 கீழே இறக்கினீங்களா ரெண்டும் சேர்ந்து 16. அப்ப 16க்குள்ள 4 எத்தனை தடவை என்று பார்த்தா 4 தடவை. அவ நன்னாங்கு 16 என்று சொல்லி வரும், மீதி 0. அப்ப விட 224. சரியா? அடுத்து மூன்றாவது வினா, 717 2ஆல வகுக்க போறீங்க. அப்ப 2ஆல வகுக்கும் போது பாருங்க பிள்ளைகள், 7க்குள்ள 2 3 தடவை, ஈர் 3 6. 7ல் 6 கழிச்சா ஒரு மீதி. அப்ப பக்கத்துல இருக்கிற 1 கீழே இறக்கினீங்களா 11க்குள்ள 2 5 தடவை, ஈர் 5 10. அப்ப 11ல 10 கழிச்சா ஒரு மீதி. அப்ப அந்த 7 கீழே இறக்குறீங்க. அப்ப இப்ப 17க்குள்ள 2 எத்தனை தடவை, ஈர் 8 16 8 தடவை. அப்ப 17ல இருந்து 16 கழிச்சால் ஒரு மீதி கிடைக்கும். அப்ப உங்களுக்கு விட 358 ஒரு மீதியும் என்று சொல்லி கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? 358 ஒரு மீதியும். அடுத்தது 483 4ஆல வகுக்க போறீங்க. சரியா? அப்ப 483 4ஆல வகுக்கும் போது இந்த 4க்குள்ள 4 ஒரு தடவை. அப்ப 4 4. 4ல 4 கழிச்சா 0. 8 கீழே இறக்குறீங்க. 8க்குள்ள 4 2 தடவை. அப்ப 4 2 8. அப்ப 8ல 8 கழிப்பீங்க 0. அப்ப அந்த 3 கீழே இறக்கினா அந்த 3க்குள்ள அடங்குமோ 4? அடங்காது. அப்ப 4 0 0 என்று சொல்லி வரும். நீங்க 3ல 0 கழிச்சா கீழே திருப்பி 3 தான் மீதியாக கிடைக்கும். அப்ப உங்களுக்கு 120 3 மீதியும் என்று சொல்லி கிடைக்கும். சரியா? 120 3 மீதியும் என்று சொல்லி கிடைக்கும். அப்ப இதே மாதிரி நீங்கள் வகுத்துக் கொள்ளலாம். சில பேர் அந்த கீழுக்கு 3க்கு கீழே ஒரு 0 போட்டு 3ல இருந்து 0 கழிச்சும் எழுதி இருப்பீங்க. அதுவும் பிழை இல்லை, அதுவும் சரிதானா? அடுத்தது 900 2ஆல வகுக்கிறீங்க. அப்ப 900 2ஆல வகுக்கும் போது பிள்ளைகள் 9க்குள்ள 2 4 தடவை. அப்ப ஈர் 4 8 என்று சொல்லி வரும். 9ல 8 கழிச்சா ஒரு மீதி. 9ல 8 கழிச்சா ஒரு மீதி. அப்ப 0 கீழே இறக்குறீங்க. 10க்குள்ள 2 5 தடவை. அப்ப 2 10 என்று சொல்லி வரும். அப்ப 10ல 10 கழிச்சா 0. அடுத்த 0 கீழே இறக்கினீங்களா 0க்குள்ள 2 அடங்காது. அப்ப ஈர் 0 0 2 வரும். அப்ப 0ல 0 கழிச்சாலும் 0 தான் விட. சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு விட 450 என்று கிடைக்கும். மொத்தத்தை லீட்டர் மில்லி லீட்டரில் தருகவாம். அப்ப வடிவா பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இத கூட்டி அது இந்த கூட்டு தொகையை லீட்டர் மில்லி லீட்டர்ல கொடுக்கணும். அப்ப மொத்தத்தை லீட்டர் மில்லி லீட்டர்ல கொடுக்க போறோம். சரியா? அப்ப இதுல பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது 1400 மில்லி லீட்டர், அதோட 2300 மில்லி லீட்டரை கூட்ட போறீங்க. அப்ப ரெண்டையும் கூட்டும் போது பிள்ளைகள் உங்களுக்கு 4 3 7 2 3 3 சொல்லி 3700 மில்லி லீட்டர் என்று சொல்லி விட கிடைக்கும். அப்ப மில்லி லீட்டரை நீங்கள் லீட்டர் மில்லி லீட்டரா எழுதும் போது வடிவா கவனிங்க பிள்ளைகள், பின்னைக்கு இருந்து 1 இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம் தள்ளி ஒரு சின்ன கோடு போடுங்க. அப்ப அந்த கோட்டுக்கு முன்னால உள்ளதெல்லாம் லீட்டர்களை வரும், பின்னால உள்ளதெல்லாம் மில்லி லீட்டர்களை வரும். அவ்வளவுதான் கன்செப்ட். ஓகே? அப்ப முன்னுக்கு 3 லிட்டர் என்று சொல்லி வரும், பின்னுக்கு 700 மில்லி லிட்டர் என்று சொல்லி வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப அடுத்த இரண்டாவது கேள்வியில 940 மில்லி லிட்டரையும் 850 மில்லி லிட்டரையும் கூட்டிக் கொள்ள போறீங்க. அப்ப இரண்டையும் கூட்டுகின்ற போது பிள்ளைகள் 0 0 0 என்று சொல்லி வரும். 5 4 9 9 மட்டும் 17. அப்ப 17ல என்ன செய்றீங்க? ஒரு இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம் தள்ளி ஒரு சின்ன கோடு, கோட்டுக்கு முன்னால லீட்டர் பின்னால மில்லி லீட்டர். அப்போ ஒரு லீட்டரும் 790 மில்லி லீட்டரும் என்று சொல்லி வரும். அடுத்த மூன்றாவது வினாவில 1300 மில்லி லீட்டரோட
4750 மில்லி லிட்டரை கூட்டுறீங்க. அப்ப கூட்டும் போது சைஃபர் 5 சைஃபரும் 5, 7 3 10க்கு சைஃபர் எழுதி ஒரு மிச்சம், 1 1 2, 4 2 6. அப்ப 6050 சொல்லி வரும். அப்ப 6050ல 1 2 3 இலக்கம் தள்ளி கோடு போட்டா முன்னுக்குள்ளது 6 லிட்டர், பின்னுக்கு இருக்கிறது 3 இலக்கம் 050 இருக்குது பிள்ளைகள். அப்ப அதுல முன்னுக்குள்ள சைபர் போட தேவையில்லை. அப்ப நீங்கள் என்னன்னு போடலாம்? 6 லிட்டர் 50 மில்லி லிட்டர். சரியா? ரைட். அடுத்த வினா 8400 மில்லி லிட்டர். அப்ப 8400 மில்லி லிட்டரோட 700 மில்லி லிட்டரை கூட்டுறீங்க. அப்ப கூட்டும் போது சைஃபர் சைஃபர் 7 நாளும் 11க்கு 1 எழுதி ஒரு மிச்சம், 8 1 9. அப்ப 9100 மில்லி லிட்டர் என்று வரும். அப்ப இந்த 9100 மில்லி லிட்டர்லையும் இறுதி 3 இலக்கங்களையும் விட்டு கோடு போட்டா முன்னுக்கு 9 லிட்டர், பின்னுக்கு 100 மில்லி லிட்டர். அப்ப 9 லிட்டரும் 100 மில்லி லிட்டரும் என்று சொல்லி விட கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த வினா 5வது 450 மில்லி லிட்டரோட சேர்த்து, சரியா, 450 மில்லி லிட்டரோட சேர்த்து 750 மில்லி லிட்டரை கூட்டிக் கொள்றோம். சரியா? அப்ப ரெண்டையும் கூட்டும் போது பாருங்கோ, சைஃபரும் சைஃபரும் சைஃபர், 5 5 10க்கு சைஃபர் எழுதி ஒரு மிகுதி. அப்ப 4 1 5, 5 மேலும் 12. அப்ப 1200 மில்லி லிட்டர் என்று சொல்லி வரும். அப்ப அதுல 200 மில்லி லிட்டர், 1 லிட்டர். அப்ப 1 லிட்டர் 200 மில்லி லிட்டர் என்று போடுவீங்க. 246 ரூபாய் பெறுமதியான 4 மாப்பெட்டிகளை வாங்கிய விமல் கடைக்காரனிடம் 5000 ரூபாவை என்ன செய்கிறாராம்? கடைக்காரனிடம் 5000 ரூபாய் தாளினை கொடுத்தான். ஏனின் அவனுக்கு கிடைக்கும் மீதி பணமா? அப்ப ஒரு மாப்பட்டியின் விலை எவ்வளவா பிள்ளைகள்? 246 ரூபாய். அப்ப அவர் எத்தனை மாப்பட்டிகளை வேண்டினவர்? 4 மாப்பட்டிகளை வேண்டினவர். அப்ப 246 நாங்கள் எத்தனால பெருக்கிறோம்? 4ஆல பெருக்கிறோம். ஏன் அவர் 4 மாப்பட்டிகளை வேண்டி இருக்கிறார். அப்ப 4ஆல பெருக்கிறோம். அப்ப 4ஆல பெருக்கும் போது பிள்ளைகள் 6 4 24க்கு 4 எழுதி 2 மிகுதி, நன்னாங்கு 16 2 18க்கு 8 எழுதி ஒரு மிகுதி, 4 2 8, 8 1 9. அப்ப அவருக்கு செலவாக போகின்ற மொத்த பெறுமதியே 984 ரூபாய் தான். அப்ப அதற்காக அவர் எத்தனை ரூபாவை கடைக்காரன்கிட்ட கொடுக்கிறார்? 5000 ரூபாவை கொடுக்கிறார். அப்ப நாங்கள் என்ன செய்து கொள்றோம்? அந்த 5000 ரூபாவில இருந்து இந்த 984 ரூபாவை கழிக்கிறோம். ஏன்? மாப்பட்டியின் மொத்த விலை 984 ரூபாய், 4 மாப்பட்டியின். அப்ப கழிச்சு கொள்றோம் பிள்ளைகள். சைபர்ல இருந்து 4 கழிக்க முடியாது. கடன் எடுத்து அவர் 10 ஆகிருவாரு. 10ல 4 கழிச்சா 6. அப்ப இவர் கடன் கொடுத்ததால இவர் 9 ஆகியிருப்பார். 9ல 8 கழிச்சா 1. இவர் கடன் கொடுத்ததால இவரும் 9 ஆகியிருப்பார். 9ல 9 கழிச்சா சைபர். இவர் ஒரு கடன் கொடுத்ததால இவர் 4 ஆகியிருப்பார். அப்ப கீழே அப்படியே 4 வரும். அப்ப இவருக்கு கிடைக்க போகின்ற மீதி பணம் 4016 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அவ 4016 ரூபாய் ஆண்டவர்கள் சரி போடலாம். அடுத்த வினா, ஒரு பாடசாலையில் ஒரு மாணவனுக்கு 4 புத்தகங்கள் வீதம் வழங்குவதற்காக 756 புத்தகங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. எனின் அப்பாடசாலையில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யாதாம்? அப்ப அவர்கள் கொள்வனவு செய்த புத்தகங்கள் எத்தனை? 756. அப்ப ஒரு ஆளுக்கு எத்தனை வீதம் கொடுக்க போயினோம்? 4 வீதம் கொடுக்க போயினோம். அப்ப அங்க இருக்கிற மாணவர்களினுடைய எண்ணிக்கை கேட்டா என்ன செய்கிறோம்? ஒரு ஆளுக்கு 4 வீதம் தானே கொடுக்க போறோம். அப்ப 756 புத்தகங்களையும் 4ஆல வகுக்கிறோம். ஏன்? 4 4 புத்தகமா பிரிக்க போறோம். அப்ப ஒரு ஆளுக்கு 4 புத்தகம் உள்ள ஒரு செட் தான் போகுது. அப்ப இப்படி 4 4 புத்தகம் உள்ள எத்தனை செட் அதுக்குள்ள இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப எங்களுக்கு எத்தனை மாணவர்கள் என்று விட கிடைக்கும். அப்ப 4ஆல வகுக்கும் போது பிள்ளைகள் 7க்குள்ள 4 ஒரு தடவை. அப்ப 4 4, 7ல 4 கழிச்சா 3 மீதி, 5 கீழே இறக்கினா 35க்குள்ள 4 8 தடவை.
எண்ணாங்க 32. அப்ப 35ல இருந்து 32 கழிக்கிறோம் 3 மீதி 6 கழிச்சா சாரி 6 கீழே இறக்குறோம். அப்ப 36க்குள்ள 4 9 தடவை. அப்ப 9 36 சொல்லி வரும். அப்ப 36ல 36 கழித்தால் 0. அப்ப அங்க இருக்கிற மாணவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை? 189. சரியா பிள்ளைகள்? அப்ப 189 மாணவர்களை நீங்கள் 4ஆல பெருக்கினா உங்களுக்கு 756 விட கிடைக்கும். 756 4ஆல வகுத்தா 189 விட கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்த வினா, ஒரு பண்ணையில் 75 மாடுகளும் 28 கோழிகளும் நின்றன எனின் அங்கிருந்த பிராணிகளின் கால்களின் மொத்த எண்ணிக்கை யாதாம்? அப்ப மாடுகளுக்கு எத்தனை கால்கள் பிள்ளைகள்? 4 கால்கள். என்ன? அப்ப 75 மாடுகளுக்கும் 4 கால்கள் வீதம் 4ஆல பெருக்கிறோம் 75. அப்ப 4 20 0 எழுதி 2 மிச்சம் 7 4 28 2 30. அப்ப அங்க மாடுகளின் கால்களின் எண்ணிக்கை 30. அடுத்தது கோழிகளின் கால்களின் எண்ணிக்கை. கோழிகளுக்கு எத்தனை கால்கள்? ஒரு கோழிக்கு 2 கால். அப்ப 28 கோழிகளுக்கும் 2 கால் வீதம் 2ஆல பெருக்கிறோம். அப்ப 28 16 6 எழுதி ஒரு மிகுதி 2 4 1 5. அப்ப மொத்தம் 56 கால்கள் எத்தனை கோழிகளுக்கு? அப்ப எங்களை கேட்டது மொத்தத்தை தானே. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? மாடுகளின் கால்களின் எண்ணிக்கை ஆகிய 300ஐயும் கோழிகளினுடைய கால்களின் எண்ணிக்கை ஆகிய 56ஐயும் கூட்டிக் கொள்றோம். அப்ப கூட்டும் போது எங்களுக்கு கால்களின் மொத்த எண்ணிக்கையாக கிடைக்கும் எத்தனை? 356. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த வினா, கமலிடம் 19 லிட்டர் கொள்ளக்கூடிய வாளியும் பிமலிடம் 10 லிட்டர் 950 மில்லி லிட்டர் கொள்ளக்கூடிய வாளியும் இருந்தது எனின் இருவருடைய வாளிகளிலும் கொள்ளக்கூடிய நீருக்கு இடையிலான வித்தியாசம். அப்ப வித்தியாசம் கேட்கும் போது பிள்ளைகள் எப்பவும் என்ன செய்ய வேணும்? கூடிய எண்ணிக்கையில இருந்து குறைந்த எண்ணிக்கையை தான் கழிக்க வேண்டும். அப்ப இந்த கூடிய எண்ணிக்கை எவ்வளவு? 19 லிட்டர் 850 மில்லி லிட்டர். குறைந்த பருமதி 10 லிட்டர் 950 மில்லி லிட்டர். அப்ப கூடியதுல இருந்து குறைஞ்சதை கழிச்சு கொள்றோம் பிள்ளைகள். அப்ப கழிக்கும் போது 850ல இருந்து 950 கழிக்க முடியாது. இந்த லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டருக்கு கடன் வேண்டினோம்டா அது 1000 மில்லி லிட்டரை தரும். அப்ப இந்த கடன் வேண்டினா 1850 வந்துடும். இவர் 18 மாறிடுவார். அப்ப 0ல 0 கழித்தால் 0, 5ல 5 கழிச்சா 0, 18ல 9 கழித்தால் 9. அப்ப 900 மில்லி லிட்டர் என்று சொல்லி வரும். இந்த லிட்டரில் இவர் 8 இருக்கிறார். 8ல 0 கழித்தால் 8, 1ல 1 கழிச்சா 0. அப்ப 8 லிட்டர் என்று சொல்லி வரும். அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? 8 லிட்டரும் 900 மில்லி லிட்டரும். அப்ப வடிவா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்க உங்களுக்கு கேள்வியில லிட்டர் மில்லி லிட்டர் என்று சொல்லி ரெண்டையும் பயன்படுத்தி தான் தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப தரவு லிட்டர் மில்லி லிட்டர் என்று தனித்தனியா கொடுக்கப்பட்டா விடையும் லிட்டர் மில்லி லிட்டர் என்று தனித்தனியா கொடுக்கப்பட வேண்டும். பிறகு சேர்த்து நீங்க மில்லி லிட்டர்ல கொடுத்தா பிழை. என்ன பிள்ளைகள்? கட்டத்தில் உள்ள எவ்விரு எண்களை கழிக்கும் போது விடையாக 119 கிடைக்குமா பிள்ளைகள்? அப்ப இதுல பாருங்க, நீங்கள் எல்லா எண்களையும் போட்டு கழிச்சு கொண்டு நிக்கிறது இல்ல. அப்ப இதுல இந்த ஒன்றுக்களில உங்களுக்கு 9 விடையாக கிடைக்க வேண்டும். அப்ப ஒன்றுக்களில உங்களுக்கு 9 விடையாக கிடைக்க வேண்டுமெண்டா எந்த இரு ஒன்றுக்களை நீங்க கழிக்கும் போது 9 விடையாக கிடைக்குதுன்னு பார்க்க வேணும். அப்ப இங்க 9 விடையாக கிடைக்க வேணுமெண்டா நீங்க இதுல ஒன்றுக்கள்ல இருந்து எதொண்டையும் கழிச்சு கிடைக்காது. என்ன செய்ய வேணும்? 10கள்ல இருந்து கடன் வேண்ட வேணும். கடன் வேண்டி கழிச்சா தான் 9 விடையா கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க, இதுல 14ல இருந்து நீங்கள் 9 கழிச்சா உங்களுக்கு விடையா எத்தனை தான் கிடைக்கும்? 14ல இருந்து 9 கழிச்சீங்கன்னா 5 தான் விடையா கிடைக்கும். அப்ப இது வராது. அடுத்தது 494ல இருந்து 285 கழிச்சீங்களா 14ல இருந்து 5 கழிக்கும் போது உங்களுக்கு 9 விடையாக கிடைக்கும். ரைட். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்து பார்க்கலாம்? இந்த ரெண்டு எண்களையும் கழிச்சு பார்க்கலாம். அப்ப 494ல இருந்து
285 கழிச்சு பார்க்கலாம். அப்ப கழிச்சீங்களாக இருந்தால் இங்க ஒன்று கடன் கொடுத்தீங்களா 14, 14 5 கழிச்சா 9. அப்ப இவர் கடன் கொடுத்ததால 8 ஆகியிருப்பார். 8 8 கழித்தால் 0. இவர் 4, 4 2 கழிச்சா 2. அப்ப இது விடையா வருமோ? வராது. 209 தான் வருது. அதனால இது விடையா வராது. சரியா பிள்ளைகள்? அப்ப இதை நாங்கள் என்ன செய்வோம்? ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்ப இனி அடுத்த வழிக்கு வருவோம். இந்த 14 இருந்து 8 கழிச்சு பார்க்கல என்ன? அப்ப 14 இருந்து 8 கழிச்சா எங்களுக்கு எத்தனை தான் விடையா கிடைக்கும்? 6 தான் விடையா கிடைக்கும். அப்ப அதுக்கும் வராது. அப்ப இனி அதுக்கு அடுத்த இலக்கத்துக்கு வாங்க. கீழே உள்ள இலக்கத்துக்கு. கீழே உள்ள இலக்கம் 369. அப்ப அதை விட சிறிய இலக்கம் ஆக எத்தனை தான் இருக்குது? 285 மட்டும்தான் அதை விட சிறிய இலக்கம். அப்ப அதுல 9ல் 5 கழிச்சா 4 தான் விட வரும். அப்ப அது வருமோ? அதுக்கும் வராது. அப்ப அடுத்தது 285 நீங்க தெரிவு செய்ய முடியாது. ஏன்? இருக்கிறதுக்குள்ளேயே சிறிய இலக்கம் 285 தான். அப்ப அதுல இருந்து மற்றதுகளை கழிச்சு பார்க்கலாமோ? இல்ல. அப்ப என்ன செய்ய போறோம்? கடைசி பெறுமதிக்கு வாரம். அப்ப கடைசியில எத்தனை கொடுக்கப்பட்டிருக்குது? 8. அப்ப 8ல இருந்து நீங்கள் 4 கழிச்சீங்களா 4 தான் விடையா கிடைக்கும். அது வராது. அப்ப அடுத்தது 8ல இருந்து இந்த 9 கழிக்க முடியாது. அதுக்காக என்ன செய்யறீங்கள்? ஒரு கடன் எடுக்கிறீங்க. கடன் எடுத்தா 18ல இருந்து நீங்கள் 9 கழிச்சா விடயத்தின 9. சரியா பிள்ளைகள்? 18ல இருந்து 9 கழித்தால் 9 விடையாக கிடைக்கும். அப்ப ஒன்றின் இடத்திலக்கம் 9 வரும். அப்ப இனி என்ன செய்றீங்கள்? அந்த 488ல இருந்து 369 கழிச்சு பாக்குறீங்க. அப்ப கழிக்கும் போது 8ல இருந்து 9 கழிக்க முடியாது. கடன் எடுத்தா 18ல் 9 போனால் 9. அப்ப இவர் கடன் கொடுத்ததால 7, 7ல் 6 போனால் 1, 4ல் 3 போனால் 1. அப்ப 119 விடையா கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. எந்த இரு எண்களை கழிக்கைகளை கிடைக்குது? 488ஐயும் 369ஐயும் கழிக்கும் போது. அப்ப அந்த இரு எண்களையும் எழுதி கொள்ளுவீங்கள். 488, 369. 1 கிலோகிராம் சீனியின் விலை 180 ரூபாவா? அப்ப அதுல 4 கிலோகிராம் 500 கிராம் சீனியை வாங்கி ஒருவர் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவா? அப்போ 1 கிலோகிராம் 180 ரூபாண்டா நாங்கள் முதல்ல எதை காண வேணும்? 4 கிலோகிராமுக்கு எவ்வளவு செலவாகும் என்று பார்ப்போம். அப்ப என்ன செய்ய போறோம்? 180 ரூபாவை 4ஆல பெருக்கிறோம். 4 கிலோ சீனி வேண்ட 4ஆல பெருக்கிறோம். அப்ப நான் சைஃபர் சைஃபர் எண்ணாங்க 32க்கு 2 எழுதி 3 மிச்சம். நான் 1 4, 4 3 7. அப்ப 4 கிலோ சீனியினுடைய விலை 720 ரூபான்னு கிடைச்சிட்டு. இனி 500 கிராம் சீனியின் விலை காண போறோம். அப்ப 500 கிராம் சீனியின் விலை காண என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? 500 கிராம்ன்றது எவ்வளவு? 1 கிலோகிராமின் அரைவாசி தானே 500 கிராம். ரைட். அப்போ 1 கிலோகிராமின் விலை 180 ரூபாவாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 180 ரூபாவை 2ஆல வகுக்க வேண்டும். 2 பகுதிகளாக பிரித்தால் அதனுடைய பாதி விலை 500 கிராமின் விலை கிடைக்கும். அப்ப 18க்குள்ள 2 9 தடவை 9 18. 18ல 18 கழித்தால் 0, 0 கீழே இறக்கினால் சைஃபர் சைஃபர். அப்ப சைஃபர்ல சைஃபர் கழித்தால் சைஃபர். அப்ப இப்ப எங்களுக்கு 2 விஷயம் கிடைச்சிட்டது. ஒன்று 4 கிலோகிராம் சீனியின் விலை எவ்வளவு? 720 ரூபாய். 500 கிராம் சீனியின் விலை எவ்வளவு? 90 ரூபாய். அப்ப இரண்டின் விலைகளையும் கூட்டிக் கொள்றோம். அப்ப கூட்டினா சைஃபர் 9 2 11க்கு 1 எழுதி ஒரு மிச்சம் 7 1 8. அப்ப உங்களுக்கு விட கிடைக்கும் 4 கிலோகிராம் 500 கிராம் சீனியினுடைய விலை 810 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இந்த 3 செய்கவளையும் செய்துதான் நீங்க விடை எடுக்கலாம். ஒன்று 4 கிலோகிராம் சீனியின் விலையை காண வேணும் 4ஆல பெருக்கி. பிறகு 500 கிராம் சீனியின் விலையை காண வேணும் 2ஆல வகுத்து. பிறகு 4 கிலோகிராமின் விலையையும் 500 கிராமின் விலையையும் கூட்ட வேணும் 810 ரூபாய் சொல்லி விட கிடைக்கும். 3 100 ரூபாய் தாள்களையும் ஒரு 50 ரூபாய் தாளையும் 2 20 ரூபாய் தாள்களையும் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் எதுவா? அப்ப நாங்கள் 3 100 ரூபாய் தாளை கொடுத்தா அது இந்த பெறுமதி எத்தனை பிள்ளைகள்?
ரூபாய். அடுத்தது ஒரு 50 ரூபாய் தாளை கொடுத்து அதிக பெறுமதி 50 ரூபாய் தான். என்ன? ஓகே. அடுத்தது இரண்டு 20 ரூபாய் தாள்களாம். அப்ப இரண்டு 20 ரூபாய் தாள்களை கொடுத்து அதிக பெறுமதி எத்தனை? 40. அப்ப நாங்கள் இந்த மூன்று பெறுமதிகளையும் கூட்டிக் கொள்ளுவோம். அப்ப ஒரு 300 ரூபாய், அடுத்தது அங்கால 50 ரூபாய், அடுத்தது இங்க 40 ரூபாய். அப்ப இந்த மூன்று பெறுமதிகளையும் கூட்டினோம்டா நாங்கள் எத்தனை ரூபாவுக்கு பொருள் வேண்ட போறோம்ன்றது கிடைக்கும். அப்ப இந்த சைஃபர் 5 4 9 3. அப்ப நாங்கள் 390 ரூபாவுக்கு பொருள் வேண்ட போறோம். அப்ப 390 ரூபாவுக்கு இங்க என்ன பொருளை வேண்டலாம்? கடிகாரத்தை வேண்ட முடியும். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த நாணயத்தாள்களை கொடுத்து நாங்கள் வேண்டக்கூடிய பொருள் எது? கடிகாரம். சரியா? அப்ப கடிகாரம் என்று போட்ட பிள்ளைகள் சரி போடுங்க. அடுத்த வினா, மூன்று 500 ரூபாய் தாள்களை கொடுத்து. அப்ப மூன்று 500 ரூபாய் தாள்களை கொடுக்கிறாருண்டா அப்ப 500 மூண்டால பெருக்கினமண்டா அவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? 1500 ரூபாவை கொடுத்திருக்கிறார். சரியா பிள்ளைகள்? அப்ப இவர் என்ன செய்யறாராம்? 1500 ரூபாவை கொடுத்து மூன்று மாப்பட்டிகளை வாங்கி ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணமா. அப்ப இவர் கடைக்காரருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? 1500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆனா எத்தனை மாப்பட்டியை வேண்டி இருக்கிறாரு? மூன்று மாப்பட்டிகளை வேண்டி இருக்கிறாரு. சரியா? அப்போ ஒரு மாப்பட்டியினுடைய விலை எவ்வளவு? 380 ரூபாய். அப்ப மூன்று மாப்பட்டிகள் வேண்டினவரண்டா 380 ரூபாவை நாங்க மூண்டால பெருக்கிறோம். அப்ப பெருக்கும் போது 3 0 0 3 8 24 4 எழுதி 2 மிச்சம் 3 9 2 11. அப்ப இவர் வேண்டிய மூன்று மாப்பட்டிகளினுடைய மொத்த பெறுமதி 1140 ரூபாய். அதற்காக அவர் செலுத்திய காசு 1500 ரூபாய். அப்ப அவர் செலுத்திய காசில இருந்து மாப்பட்டிகளினுடைய பெறுமதி ஆகிய 1140 ரூபாவை கழிக்கிறோம். அப்ப மீதி பணம் கிடைக்கும். சைஃபர்ல சைஃபரை கழிச்சா சைஃபர், சைஃபர்ல 4 போகாது, கடன் எடுத்தா 10, 10ல 4 கழிச்சா 6. அப்ப இது கடன் கொடுத்ததால 4ஆ மாறிடுவாரு. அப்ப 4ல் 1 கழிச்சா 3, 1ல் 1 கழிச்சா சைஃபர். அப்ப கிடைக்கிற மீதி பணம் எவ்வளவாக இருக்க போடுறது? 360 ரூபாய். கமல் பிமலிடம் 4230 மாம்பழங்களையும் சுரேஷிடம் 2390 மாம்பழங்களையும் வாங்கினான். அவற்றில் 930 பழங்கள் அழுகி போக மீதி பழங்களை விற்று முடித்தான். அப்ப கமல் விற்ற பழங்களின் மொத்த எண்ணிக்கையா. அப்ப முதலாவது என்ன செய்ய வேணும் பிள்ளைகள்? பிமலிட்ட இருந்து வேண்டிய 4230 மாம்பழங்களையும் சுரேஷிட்ட இருந்து வேண்டிய 2390 மாம்பழங்களையும் முதல்ல கூட்ட வேண்டும். ஏன்? அவனிட்ட இருந்த மொத்த மாம்பழங்களை முதலாவது காண வேணும். அப்ப சைஃபர் 9 3 12க்கு 2 எழுதி ஒரு மிகுதி, 2 3 3 3 3 6, 4 2 6. அப்ப இவர்கிட்ட இருந்த மொத்த மாம்பழங்கள் 6620. இனி அதுல எத்தனை அழுகினதாம்? 6620 மாம்பழங்களில 930 மாம்பழங்கள் அழுகி போச்சுதான். அப்ப அழுகின 930 மாம்பழங்களையும் பிறகு மொத்தத்தில இருந்து கழிக்கிறோம். அப்ப சைஃபர்ல சைஃபர் போனா சைஃபர், 2ல் 3 போகாது, கடன் எடுத்தா 12, 12ல் 3 கழித்தால் 9. அப்ப இங்க கடன் கொடுத்ததால இவர் 5 ஆகி இருப்பார். 5ல் 9 கழிக்க முடியாது, கடன் எடுத்தா 15. அப்ப 15ல் 6 கழிப்பீங்க, சாரி 15ல இருந்து 9 கழிப்பீங்கள் என்றால் 6 மீதி. அப்ப இவரும் கடன் கொடுத்ததால 5 ஆகி இருப்பார். அப்ப கீழே 5 என்று சொல்லி வரும். அப்ப இவர் கொடுத்த மாம்பழங்களின் மொத்த எண்ணிக்கை 5690 மாம்பழங்கள். சரியா பிள்ளைகள்? அப்ப 5690 மாம்பழங்கள் என்று போட்ட பிள்ளைகள் சரி போடுங்க. அடுத்த கேள்வி கேட்டு இருக்குது, கீழே தரப்பட்ட நேரங்கள் மூன்றையும் கடிகார முகத்தில் குறித்து காட்டுகவா. அப்ப இந்த மூன்று நேரங்களையும் கடிகார முகத்தில் நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். அப்ப வடிவா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். முதல்ல 11 மணி 45 நிமிடமா. அப்ப 11 மணி என்றா தான் 11க்கு நேர மணிமுள்ளு நிக்க வேணும். இது 11 தாண்டிட்டுதல்லோ.
அப்ப மணிமுள் எங்க நிக்க வேணும்? 11க்கும் 12க்கும் இடையில. அப்ப மணிமுள்ளு 11க்கும் 12க்கும் இடையில நிக்க வேணும். 45 9க்கு நேரம் நிக்க வேண்டும். அப்ப முதலாவதுக்கு இதே மாதிரி குறிச்சிருந்தா சரி போடுங்க. 11க்கும் 12க்கும் இடையில மணிமுள்ளும் 9க்கு நேரம் நிமிடமுள்ளும் நின்றால் சரி. அடுத்தது 6:30. அப்ப 6:30 6க்கும் 7க்கும் இடையில மணிமுள்ளும் 6க்கு நேர நிமிடமுள்ளும் நிக்க வேணும். இதே மாதிரி இருந்தா ரெண்டாவது சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது 9:20 9க்கும் 10க்கும் இடையில மணிமுள்ளும் 4க்கு நேர நிமிடமுள்ளும் நிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்?